ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து தனது சவுதி அரேபியா பயணத்தை முன்னதாகவே முடித்துக்கொண்டு புறப்பட்ட பிரதமர் மோடி இந்தியா வந்தடைந்திருக்கிறார். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். பிரதமர் மோடி முன்னதாகவே வந்திருக்கிறார். இந்த தாக்குதல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் எப்போ நடைபெற இருக்குது? அந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துக்குவாங்க? விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஜம்மு காஷ்மீரில் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் கொந்தளிப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், உலக நாடுகளின் தலைவர்கள் தங்களின் கடும் கண்டனத்தை தெரிவித்திருப்பதோடு பயங்கரவாதிகளின் மீது உறுதியான கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருக்கின்றனர். இந்த நிலையில்தான் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து சவுதி சென்றிருந்த பிரதமர் மோடி அந்த பயணத்தை ஒரு நாள் முன்னதாகவே முடித்துக் கொண்டு அவசரமாக இந்தியா புறப்பட்டார். அவர் உண்மையில் இன்று இரவுதான் சவுதியிலிருந்து இந்தியா புறப்படுவதாக இருந்தது. இருப்பினும் இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து நேற்று இரவே அவர் சவுதி அரேபியாவிலிருந்து புறப்பட்டு சற்று முன்னதாக அவர் இந்தியாவை வந்தடைந்திருக்கின்றார். இன்றைய தினம் இந்த ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் குறித்து பல்வேறு உயர்மட்ட ஆலோசனை கூட்டங்களை அவர் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று காலை சுமார் 11 மணி அளவில் நடைபெறும் என தகவல் வெளியாக இருக்கின்றது. இதில் வெகு சில அமைச்சர்கள் மட்டுமே இருப்பார்கள். பொதுவாக இந்த பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டத்தில் உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்ட வெகு சில அமைச்சர்கள் மட்டுமே இருப்பார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் காஷ்மீரின் தற்போதைய சூழல், பாதுகாப்பு சூழல், தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு எடுக்கப்பட வேண்டிய கடுமையான நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பயங்கரவாதிகள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க பாதுகாப்பு படையினருக்கு முழு சுதந்திரம் அளித்து இன்றைய கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது தொடர்பாக பாகிஸ்தான் மீதோ அல்லது பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத நிலைகளின் மீதோ கடுமையான தாக்குதல் கூட நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அது மேபி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காகவோ அல்லது ஏர் ஸ்ட்ரைக்காகவோ என்பது போன்ற கடுமையான நடவடிக்கைகள் கூட எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த தாக்குதல் என்பது மிகப்பெரிய சீற்றத்தை நாடு முழுவதும் ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத நிலைகளின் மீது மிக கடுமையான ஒரு நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவை தவிர ஜம்மு காஷ்மீரில் மேலும் பாதுகாப்பை பலப்படுத்துவது, அதிகரிப்பது, பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய இடங்களில் தேடுதல் வேட்டை நடத்தி அவர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விவரங்களுக்கு.